எடுத்துக்காட்டு 4.23 இதுவும் ஒரு முக்கியமான சம்மு. டியை பொது வித்தியாசமாக கொண்ட a1, a2, a3 டாட் டாட் an ஒரு கூட்டுத்தொடர் எனில் tan of tan inverse d by 1 plus a1 a2 plus tan inverse of d by 1 plus a2 a3 plus dot 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 plus tan inverse of d by 1 plus an minus 1 is equal to என்ன நிரூபிக்க சொல்கிறாங்க an minus a1 by 1 plus a1 an என நிறுவுக. இப்போ கொஷின் பார்த்தா தான் ரொம்ப பெருசாக பயங்கரமாக இருக்கும். ரொம்ப ஈஸியான சம்மு, முக்கியமான சம்மு கூட. சரி, இதுதான் ஃபுல்லாக என்னதுங்க LHS. ஸோ LHSன்னு எடுத்து எழுதிட்டுமா? LHS எழுதியாச்சு. இப்போ இங்கே பாருங்கள், கூட்டுத்தொடர்னு சொல்கிறாங்க. டி அதோட பேர் பொது வித்தியாசம்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. டி ஃபார்முலா, பொது வித்தியாச ஃபார்முலா T2 மைனஸ் T1. அதாவது இப்போ இது வருங்க, இது T1, இது T2. அதாவது டேர்ம் 1, டேர்ம் 2, முதல் உறுப்பு, இரண்டாம் உறுப்பு, மூன்றாம் உறுப்பு, அந்த மாதிரி. இப்போ டிக்கு ஃபார்முலா D இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1. அதாவது இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. இதுதான் டிக்கான ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இங்கே எழுதியிருக்கிறேன் பாருங்கள். டி இஸ் ஈக்குவல் டு, இது பார்த்தீங்கன்னா இந்த பொது வித்தியாசன்றது ரெண்டாவது உறுப்பு முதல் உறுப்பு கழிச்சாலும், மூணாவது உறுப்பு எடுத்தது ரெண்டாவது உறுப்பில் கழிச்சாலும் நமக்கு ஆன்சர் வந்து சேமாக வரும். அதனால தான் பொது வித்தியாசம்னு சொல்கிறது, காமன் டிஃப்ரென்ஸ். அப்போது ரெண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு, மூணாவது உறுப்பு மைனஸ் இரண்டாவது உறுப்புன்னு இது எல்லாமே என்னதோடதுங்க, டியோட ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவல் டு போட்டாச்சு, டேன் போட்டாச்சு, டேன் இன்வர்ஸ். டிக்கான ஃபார்முலா என்னது, இரண்டாவது உறுப்பு, இது முதல் உறுப்பு, அதை கழிக்கணும். ஸோ உங்கள் கொஷின்லேயே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு ஆன்சர். இப்போ a2 மைனஸ் a1 எழுதணும். இங்கே இருக்கிற பகுதியை தூக்கிட்டு வந்து அப்படியே எழுதணும். அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. அதே மாதிரி ரெண்டாவது உறுப்பு சொல்லுங்கள் பார்க்கலாம். ப்ளஸ் டேன் இன்வர்ஸ். இங்கே என்ன இருக்குது, a2 a3. அப்போ பெருசு வந்து a3 இல்லையா? அப்போ a3 மைனஸ் a2 பகுதியில் இருக்கிறத எடுத்து வந்து அப்படியே எழுதுங்க. ப்ளஸ் டாட் டாட் டேன் இன்வர்ஸ். இதில் an தான் பெருசு, ஏன்னா an மைனஸ் எண்லேருந்து ஒன்று குறையுதுன்னு அர்த்தம். அப்போ an மைனஸ் -1 பை இங்கே பகுதியில் இருக்கிறத எடுத்து வந்து அப்படியே எழுதுறீங்க. ஓகேவா? சரி, இப்போ டேன் எழுதுறீங்க. இது பாருங்களேன், இது ஒரு ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வருதா? என்ன ஃபார்முலா? டேன் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஒய்க்கு என்ன ஃபார்முலா? டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஒய்னு எழுதுவோம் இல்லையா? அந்த ஃபார்முலா தான் இது. ஸோ இதை அப்ளை பண்ணியாச்சு. அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் a2 மைனஸ் டேன் இன்வர்ஸ் a1. இதுக்கான ஃபார்முலா டேன் இன்வர்ஸ் a3 மைனஸ் டேன் இன்வர்ஸ் a2 டாட் 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 போடுங்க. இது tan இன்வர்ஸ் an மைனஸ் tan இன்வர்ஸ் an மைனஸ் 1. இல்லை ஃபார்முலா அப்ளை பண்ணாமல் ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சோம்னா, இந்த tan இன்வர்ஸ் இங்கேயும் பெருக்குங்க, இங்கேயும் பெருக்குங்க. இது இங்கே கொண்டு வாங்க, இது உள்ளே எடுத்துட்டு வாங்க. இந்த tan இன்வர்ஸ் உள்ளே எடுத்துட்டு வாங்க, tan இன்வர்ஸ் உள்ளே எடுத்துட்டு வாங்க. பகுதியெல்லாம் எழுத தேவையில்லை, அப்படி சிம்பிளாகவும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது பாருங்கள். இங்கே ப்ளஸ் tan இன்வர்ஸ் a2 இருக்கா, இங்கே மைனஸ் tan இன்வர்ஸ் a2. ஸோ கேன்சல். இதே மாதிரி எல்லா ஸ்டெப்பும் கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபைனலாக எந்த ஸ்டெப்பு தான் இருக்கும்னா, tan போட்டுட்டு இந்த ப்ளஸில் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டில் இங்கே tan இன்வர்ஸ் an எடுத்து வந்து இங்கே எழுதுங்க. இங்கே மைனஸில் tan இன்வர்ஸ் a1 இருக்குது. இது மட்டும் தான் கேன்சலே ஆகாது. இல்லைனா கூட நீங்கள் கொஸ்டினை போய் பார்க்கலாம், anனும் a1 தான் இருக்குது. அதை வச்சு கூட tan இன்வர்ஸ் an ஃபஸ்ட் எழுதுறீங்க, மைனஸில் இருக்கிற tan இன்வர்ஸ் a1 எடுத்து இங்கே எழுதுறீங்க. ஓகேவா? அடுத்தது tan எழுதுறீங்க. இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். tan இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் tan இன்வர்ஸ் ஒய்க்கான ஃபார்முலா எழுதுனா இந்த ஸ்டெப்பு கிடைக்கும். அப்போ டேனும் tan இன்வர்ஸும் கேன்சல் ஆகிட்டு இந்த ஆன்சர் வரும். இதுதான் என்னதுங்க, RHS. therefore கொஸ்டின் எடுத்து எழுதி நிறுவப்பட்டதுன்னு எழுதணும். இதில் நீ கவனமாக பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு இந்த ஃபார்முலா. இந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, அது எடுத்துகிட்டு வந்து டி ஃபார்முலா யூஸ் பண்ணி இங்கே போடும். செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம், இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. முக்கியமான சம்மு. நல்லா இதை போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.